மக்களே, என் பேர் ராஃப். நான் வந்து ராஃப் கேட்ரில இருந்து இருக்கேன். நான் வந்து சென்னை புருஷவாக்கத்துல லொகேட் ஆயிருக்கேன். என் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே பெர்ஷியன் கேட்ஸ் தான். நம்ம வந்து ஃபீலைன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான கேட், ஹெல்தியான கேட் வேணும்னா நம்மள கான்டாக்ட் பண்ணலாம். சோ இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற ஓன் லிட்டர்மென்ட் தான். சோ எல்லா லிட்டர்மென்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தியா இருக்கும். அண்ட் ஆல்சோ டாக்டர் கிட்ட வந்து நம்ம வந்து ஃபுல் செக்அப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கேட் வந்து கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா பெர்ஷியன் வந்து பட்ஜெட்டபிளா இருக்கும். சோ பெர்ஷியன்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம வந்து மெயின் கூன் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்கிட்ட என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெர்ஷியன்ல எல்லா கலர்ஸுமே என்கிட்ட இருக்கு. எல்லா வெரைட்டிஸுமே நம்ம கிட்ட இருக்கு. சோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இது நம்மளோட ஓன் லிட்டர்மென்ட். ஆமா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிட்டன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பியூர் ஜிஞ்சர் கலர்ல இருக்கு. சோ இது எல்லாமே ட்ரிபிள் கோட் ஷோ குவாலிட்டி மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. எல்லாமே ஹெல்தியா இருக்கும். இது எல்லாமே ஜஸ்ட் 50 டேஸ், இன்னொரு 5 டேஸ்ல லிட்டர்மென்ட் அவுட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி என்னோட கேட்ஸ்க்கு வந்து நான் ஹோம் ஃபுட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பாக்கெட் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் நான் கொடுப்பேன். நம்ம ஓன் லிட்டர்மென்ட் சொல்றோம் இல்லையா, நிறைய பேர் வந்து ஓன் லிட்டர்மென்ட் இது நம்மளோட லிட்டர்மென்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து காமிக்க மாட்டாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22 டேஸ் கிட்டன் தான். சோ இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிவார்மிங் பண்ணிருக்கோம். நம்ம 3 months கழிச்சுட்டு வேக்சின் பண்ணுவோம். எப்பவுமே வேக்சின் வந்து 3 monthsக்கு அப்புறமா பண்றதுதான் பெட்டரா சொல்லுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப போயிட்டு நீங்க வந்து வேக்சின் பண்ணும்போது அது சைடு எஃபெக்ட்டுமே ஆக சான்சஸ் இருக்கு. சோ எப்பவுமே நல்ல ஹெல்தியான கிட்டன் பார்த்து வாங்குங்க. அண்ட் நல்ல பிரீடரை பார்த்து வாங்குங்க. நான் ஸ்டார்டிங்ல வந்து எல்லாமே ஹோம் ஃபுட்ல இருந்து கொடுப்பேன். ஆனா இந்த சிக்கன், ஃபிஷ், பீஃப், ஆமா சிக்கன், ஃபிஷ், பீஃபே கொடுப்பேன்னா எல்லாமே ஒரு மாடரேட் அளவுக்கு தான் நான் கொடுப்பேன். எவ்வளவு வந்து ஒரு கிட்டன் வந்து சாப்பிடுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுத்துடலாம். சின்ன சின்ன பீஸ் பண்ணி கேரட், பொட்டேட்டோ, ப்ராக்லி, அதுக்கப்புறமா வந்து ப்ளூபெர்ரி இதெல்லாமே ஆட் பண்ணி நம்ம கொடுக்கும் போது கேட்டோட இம்யூன் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்கேஸ் நீங்க ட்ரை ஃபுட்டுமே சீக்கிரமா மாத்துறீங்க அந்த மாதிரி இருக்கும் போதுமே நம்மளோட கேட் சீக்கிரமா சிக் ஆக மாட்டாங்க. சோ அதுக்காக வந்து நம்ம எப்பவுமே வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுதான் டார்கெட் பண்ணுவோம். நம்ம சிக்கன் கொடுக்கலாம், பீஃப் கொடுக்கலாம், ஃபிஷ் கொடுக்கலாம், இந்த மாதிரி மீட் வெரைட்டிஸ் எல்லாமே கொடுக்கலாம். கிட்டனை பொறுத்து நீங்க பாயில் இல்ல செமி பாயிலா தான் கொடுக்கணும். அடல்ட்ட பொறுத்து நீங்க வந்து ராவாவும் கொடுக்கலாம். நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன் ப்ளூ. பட் ரஷ்யன் ப்ளூல வந்து இது வந்து கேலிகோ வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கேலிகோ வந்து இது வந்து ஃபீமேல்ல மட்டும்தான் வரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த கிட்டனை பாருங்க. சோ இந்த கிட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரஷ்யன் ப்ளூல இருக்க மாட்டா. இங்க பவுஸ்ல வந்து ஒயிட்ல இருப்பா, கிரீம்ஸ்ல இருப்பா. சோ இங்க சின்ன அண்டை பாக்கலாம் நீங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு 3 டோன் கலர்ஸ்ல இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கிரே கேலிகோ அப்படின்னு சொல்லுவோம். ரஷ்யன் ப்ளூ சொல்றது வந்து ஃபுல்லாவே கிரேயா இருக்கும். இப்போ இங்க பாக்குறீங்க இல்லையா, இது ஃபுல்லாவே கிரேயா இருக்கும். இது வந்து 55 டேஸ். 55 டேஸோட குவாலிட்டி நம்மளோடது எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. நம்ம வந்து ஃபுல் மதர் ஃபீட் முடிஞ்சா மட்டும் தான் நம்ம கேட் வெளியில கொடுப்போம். 55 டேஸ் கம்பல்சரி நம்ம வந்து மதர் ஃபீட். அதுக்கப்புறமா டாக்டர் செக்அப் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெளியில. அதுக்கு கீழே வந்து இப்போ வாங்கக்கூடாது கேட். முன்னாடி எல்லாம் ஓகே. பட் இப்போ வந்து நிறைய வைரஸஸ் இருக்கிறதுனால நம்ம வாங்குறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணா பெட்டரா இருக்கும். கொஞ்சம் ஹெல்தியான கேட் வாங்கினா பெட்டரா இருக்கும். நான் வந்து 3 monthsக்கு மேல தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சில பேர் 50 டேஸ்லயும் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போல இருந்து நீங்க வந்து ஒரு 3 வேக்சின் போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் வேக்சின் பாத்தீங்கன்னா இது ஏவிஆர் போடுவாங்க. அதுக்கப்புறமா பூஸ்டர், அதுக்கப்புறமா ரேபீஸ். டோட்டலாவே 3 வேக்சின் தான். இது வந்து கிரே கேலிகோ. அதே மாதிரி வந்து கேலிகோல நம்ம கிட்ட இந்த கேலிகோ ஒரு வெரைட்டி இருக்கு. இது வந்து ட்ரிபிள் கலர் கேலிகோ. இது வந்து ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். நிறைய பேர் இது விரும்பி வாங்கி விடுவாங்க. சோ அதுக்கப்புறமா நம்ம பார்த்தது ஜிஞ்சர் இருக்கு. சோ ஜிஞ்சருமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோட்டட் கேட் தான் இருக்கு. இது வந்து டால் ஃபேஸ் செமி இப்போ என்கிட்ட இருக்கு. பஞ்சுமே நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். பட் அது வந்து கொஞ்சம் பிரைஸியா இருக்கும். மெயின்டெனன்ஸுமே கொஞ்சம் ஹையா இருக்கும். அது இது இது எல்லாமே இப்போ காமிக்கிறது சேல்ல தான் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சைபீரியன் டாபி அப்படின்வாங்க. ஆமா, இது மட்டும் மேல்ல மட்டும் 3 கலர்ஸ்ல வரக்கூடிய ஒரு கேட். இது மேல தான். பட் அதுதான் நான் சொல்றேன், சைபீரியன் டாபின்வாங்க. இது வந்து ரொம்ப ரேரஸ்ட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி இதோட பிரைஸுமே மாறும். கோட் பாக்கலாம் நீங்க. 2 months தான் இது. கோட் பாக்கலாம் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஸ்டார்டிங் 8500ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஆமா, 8500ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். டிபெண்ட்ஸ் ஆன் ஃபேஸ், கலர் அண்ட் குவாலிட்டி. பிரைஸ் வேரி ஆகும்.
இது வந்து பாத்தீங்கன்னா பை கலர் சொல்லுவாங்க. இது டெடி கலர் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஜிஞ்சர் அண்ட் ஒயிட் ரெண்டு காம்பினேஷன்ல இருக்கு. நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. சோ இது ஒரு கேட் தான். இது வந்து மேல் இருக்கு. இதுலயுமே நம்ம கிட்ட ஃபீமேல் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன கலர் வேணாலுமே சரி, என்ன வெரைட்டில வேணாலுமே சரி, கேட்ஸ் பொறுத்து நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா 20 டேஸ்க்குள்ள இருக்கிற ஒரு 22 டேஸ்க்குள்ள இருக்கிற கிட்டன்ஸ் தான். இது இன்னும் சேலுக்கு இல்ல. இன்னும் 1 மந்த் போகணும் இது சேலுக்கு. இது வந்து ஃபான் கலர். ஜஸ்ட் கலெக்ஷன் தான் காமிக்கிறேன். இன்னொரு என்ன ஸ்கேம்னா நிறைய ப்ரீடர்ஸ் பண்றது அப்படின்ட்டுனா இது வந்து 55 டேஸ்ல தான் கலர் வந்து கண் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ வரைக்கும் இது ஃபுல்லாவே ப்ளூ கலர்ல தான் இருக்கும். நீங்க நேரடியா வந்து பார்க்கலாம் இது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ப்ளூ கலர்ல இருக்கா, இது வந்து மாறிடும். ஒரு சில கலர் தான் வந்து உங்களுக்கு ப்ளூ ஐஸ்ல கிடைக்கும். அது வந்து ஹிமாலயன் இருக்கட்டும், அந்த பியூர் ஒயிட்டா இருக்கட்டும், அந்த மாதிரி கிட்டன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ப்ளூ ஐஸ்ல இருக்கும். சின்னது வந்து கண்ணு பார்த்து வாங்க கூடாது. பிரீடர் சம்டைம்ஸ் வந்து மேலுக்கு ஃபீமேல் சொல்லி கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் இந்த கலர் கண் கலர் வந்து பார்த்து இந்த மாதிரி ப்ளூ ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணிடுவாங்க. சோ பார்க்கும் போனா நீங்க எந்த பிரீடர் கிட்ட வாங்கணுமோ, நீங்க ஒரு வெரிஃபைடா பிரீடர் இருக்கணும், நல்ல பிரீடரா இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து வாங்குனீங்கன்னா பெட்டரா இருக்கும். கம்மி பிரைஸ்ல குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்குனீங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூ உங்களுக்கு கிரியேட் ஆகுற சான்சஸ். இது வந்து பாத்தீங்கன்னா செமி. இது ஆமா செமி. இது வந்து உங்களுக்கு 9 அந்த மாதிரி வரும். ஆமா மேல் ஆமா நம்ம கிட்ட ஜெண்டர் டிஃபரன்ஸ் இல்ல. நம்ம கிட்ட வந்து இது ஃபேஸ் குவாலிட்டி அதுதான் நமக்கு மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம பாத்துக்கணும். ப்ரீ புக்கிங்குமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பர்த்டே ஆர்டர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். விதின் தமிழ்நாடு எங்க இருந்தாலுமே 1 டேல டெலிவரி கொடுத்துறோம். இது வந்து என்னோட ஓன் கேட் தான். இது வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி எடுத்ததுதான். இதுவுமே இன்னொரு பிளாக் மேல் ஸ்மோக்கி அப்படின்ட்டு நிறைய பேர் நம்மளோட வீடியோ வந்து ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். இது ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 4 இயர்ஸ் கேட் தான். இது ஆமா 4 இயர்ஸ் நான் ட்ரிம் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா நல்லா இன்னும் நல்ல முடி இருந்தது. இவளோட கிட்டன் தான் அந்த ஃபான் கலர் சின்ன சின்ன கிட்டன் காமிச்சோம் இல்லையா, அவதான் மதர். இது வந்து டால் ஃபேஸ். மோஸ்ட்லி வந்து டால் செமி தான் அதிகமா மூவ் ஆகுது. ஏன்னா பஞ்ச் எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஹை மெயின்டெனன்ஸ். இவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து நீங்க இயர் கிளீன் வீக்லி ஒன்ஸ் பண்ணீங்கனாலே போதும். க்ரூமிங் எவ்ரிடே ஒன்ஸ் பண்ணீங்கனாலே போதும். அதுக்கு மேல வந்து நீங்க பண்ண தேவை இருக்காது. லிட்டர் பாக்ஸ் வந்து எப்பவுமே கிளீன் பண்ணி வச்சிருங்க. லிட்டர் பாக்ஸ் தான் நிறைய பேர் வந்து கிளீன் பண்ணாம அப்படியே வச்சிடறாங்க. சோ அதனால ரொம்ப ஸ்மெல் இருக்கும். சோ நீங்க லிட்டர் பாக்ஸ் வந்து எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் இதெல்லாமே வந்து நீங்க பார்த்துட்டு நம்மளோட வீடியோஸுமே இருக்கு யூடியூப் சேனல்ல ராஃப் கேட்ரி அப்படின்னு போட்டீங்கனாலுமே வந்துரும். அதுல போயிட்டு நீங்க என்னன்னா பேசிக் லேர்னிங்ஸ் கேட் பத்தி இருக்கிறது நம்ம அங்க வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கஸ்டமர் நேரடியா வரும்போதும் சரி, இல்ல அவங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருந்தாலுமே சரி, கால்ல இல்ல வாட்ஸ்அப்ல அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நம்ம சொல்லி கொடுத்துறோம். இது எல்லாமே நம்மளோட ஓன் லிட்டர்மென் தான். சில லிட்டர்மென்ஸ் வந்து நம்மளோட கஸ்டமர்ஸோட தான் இருக்கும். அதுமே நான் வந்து வாங்கி ரீசேல் பண்ணுவேன். பட் ஆமா அதுதான் நம்மளோட ஓன் லிட்டர்மென்ட் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா எடுத்துருவோம். லிட்டர்மென்ட் வந்து நம்மளுக்கு லைனேஜ் தெரியணும் மோஸ்ட்லி. ஏன்னா லைனேஜ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்கின் இஷ்யூ இருக்கா, இல்ல வந்து அவங்களோட போன்ஸ் ப்ராப்ளம் இருக்கா, இது எல்லாமே நம்மளுக்கு அதுலதான் தெரியும். இல்லாட்டி நம்மளுக்கு தெரியாது. இப்போ யாரு கூட எந்த கேட் மிக்ஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து சிப்லிங்ஸ் கூட நம்ம வந்து பேரிங் பண்ணி கொடுக்க மாட்டோம். எப்பவுமே ஒரு கஸ்டமர் பேரா எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம தனி லைனேஜ்ல இருந்தா நம்ம கொடுப்போம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேட்ஸ் மட்டும் தான் ப்ரோ. இது மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆமா கேட்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்கோம், போர்டிங் பண்ணிட்டு இருக்கோம், மீட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி கேட்ஸ் ரிலேட்டட் எந்த என்கொயரி இருந்தாலுமே சரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா போர்டிங் வந்து கேட்டுக்கு மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட போர்டிங்ஸுமே பாத்தீங்கன்னா லிமிடெட் ஆக்சஸ் மட்டும் தான். லிமிடெட் கேட்ஸ் மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி வேக்சினேட்டட் இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும். சோ நம்ம கிட்ட வந்து பெரிய பிரீட்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதுல வந்து சான்ஸ் எடுக்க மாட்டோம். இது பாத்தீங்கன்னா மெயின் கோன் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஆமா இது இன்னும் வளரும் ப்ரோ. இது வந்து ஜஸ்ட் கிட்டன் தான். இன்னும் நம்மளோட கேட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஆமா கேட்ஸ் இன்னும் இருக்கு நம்ம கிட்ட. மெயின் கோன் லிட்டர்மென்ட்டோமே இப்போ நம்ம கிட்ட இருக்கு. ஃபியூச்சர்ல நம்ம வேணா வீடியோ மேக் பண்ணி போடலாம். பட் மோஸ்ட்லி வந்து நம்ம மெயின் கோன் இல்ல வந்து எக்ஸாட்டிக் பிரீட்ஸ் வந்து நம்ம வீடியோஸ்ல எதுக்காக காமிக்கிறது இல்லைன்னா, ரீசெல்லர்ஸ் வந்து சில பேர் வந்து அந்த போட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்து ஒருத்தனை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதுல யார் அட்வான்ஸ் வாங்குவாங்க யாரு வாங்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால நிறைய மிஸ்லீட்ஸ் அந்த மாதிரி ஆகுறதுனால நம்ம யாருக்குமே வந்து ஹைபிரிட்ஸ் வந்து கொடுக்கறது இல்ல.
இந்த மாதிரி சின்ன எக்ஸாட்டிக் பிரீட் மட்டும் தான் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, அதெல்லாமே காஸ்ட்லி வரும் உங்களுக்கு. 90 80 அபவ் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங். ஆமா, ஸ்டார்டிங் ரேட் வித்வுட் பேப்பர். வித் பேப்பர் வந்து உங்களுக்கு டிஃபரெண்ட் ரேட் இருக்கு. சோ இது வந்து எல்லாமே நம்மளோட ஓன் டிட்டர்மென்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான கிட்டன்ஸ், ஹெல்தியான கிட்டன்ஸ் மட்டும் வேணும்னா நம்மள காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட காண்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 9677948616. சோ உங்களுக்கு இந்த மாதிரி கேட்ஸ் நம்ம கிட்ட இருந்து வேணும்னா நம்மள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்தியால வந்து எங்க வேணாலுமே நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம வந்து 1 டே டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். சோ பர்த்டே சர்ப்ரைசஸ் இல்ல ஆனிவர்சரி சர்ப்ரைசஸ் இருந்தாலுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து கேட் ரிலேட்டட் எந்த ஒரு என்கொயரி இருந்தாலுமே நம்மளுக்கு கால் பண்ணலாம். போர்டிங் சர்வீசஸ், மீட்டிங் சர்வீசஸுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.